ஓகே, ரெண்டு பயங்கர ஸ்ட்ரிக்டான டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் பையன். ரெண்டு டைரக்டரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவங்க ஸ்பாட்டுக்கு போனால் டென்ஷன் ஆனாங்கன்னா மைக்கெலாம் பாரு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு பேக் பெஞ்சர் ஸ்டூடெண்ட்டு. ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கா, அப்படி ஒரு பசங்கள்லாம் வச்சு ஸ்கூலில் ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணியிருக்கா அப்படி. அண்டு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பயங்கர சீனியர்ஸோட ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணுறது. எனக்கு தனுஷர் அண்ட் வெற்றி மூலயமா தான், வெற்றி சார் மூலயமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெட்டு முடித்தோடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சார் வெற்றி. அப்போ வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் இவர், க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்னோடனே கென்னை வந்து ஓட விட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரெட்மில்ல ஓட இங்கே ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்னை நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்கள் டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சார், தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்கள் பண்ணிடுவோம், நிலவு கென்னடியில் வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணிட்டா போட்டு காமிப்பார், பயங்கர ஜாலியாக வாங்கிட்டு போவார். அப்புறம் ஃபோன் அடிப்பார், மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னோடனே இவன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன் இவனை. எங்கே வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்டில் மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போகிறாரு, நீ வந்து களைச்சி விட்டு போறியாடா இப்படி அப்படின்னா. ஆனால் இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதியிருக்காங்க, நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா. யானா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்வா. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் ஒரு கென்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமாக தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் எதாவது தெரியாது. அப்போ கருணா சார்கிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபஸ்ட்டு படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடித்தேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர்ப்பா அப்படின்வாரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமாக அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்டட். எனக்கு தனுஷ் சார் வெற்றி மூலியமாக தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டார். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட ஃபைண்டு என்றைக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் they've done a very nice job. தேவதர்ஷினி மேம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹை ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் நளினி மேம், அப்புறம் சுராஜ் சார் கரை படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சுட்டு இருக்கேன், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கிரேட் ஆக்டர், யூ டன் அ வெரி நைஸ் ஜாப் இன் போத் த ஃபிலிம் சார். அப்புறம் ஆல் தி 3 ஹீரோயின்ஸ், பிரியான்ஷி, மீனாட்சி, அனிஷ்மா, பெஸ்ட் ஆஃப் லக். தி டிஓபி காவ்யா, அப்புறம் த எடிட்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பிளாக் பஸ்டர் ஆகணும் உங்களுடைய விஷஸோட. தேங்க்யூ. இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, கென்னை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் இங்கே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு இட்ஸ் அ வெரி ஹாப்பி டீம், இட்ஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டீம், அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி யங் அண்ட் வைப்ரண்ட் டீம். இந்த மாதிரி இவ்வளவு பாசிட்டிவாக லைக் ஒரு 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 கம்ப்ளீட் யூனிட்டாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது வந்து இட் டசன்ட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபிலிம். எல்லா படங்கள்லையும் நம்மளால் இதை பார்த்துட முடியாது, ஒரு சில படங்களுக்கு அமையும். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னா, the one person who's leading, the person who heads the team should have a lot of positivity and that person should instill trust in the whole team. So Ken வந்து அந்த ட்ரஸ்ட்டை வந்து இந்த ஹோல் டீமுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாட் எவர் ஹி இஸ் டன், கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் ஒன்று சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல், நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் அந்த
அந்த கதையை சொல்லும்போது கென்னுக்கு இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸாக அந்த அந்த ஒரு அந்த என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லிட்டு அவன் ஆன் பண்ணிட்டு கதை சொன்னால் கரெக்டாக ஒரு எமோஷனல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் ஒரே டைமிங்கில் கதை சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப் ஹிம். அண்ட் ஒரு ஆக்டராகவோ ஒரு டைரக்டராகவோ ஐ பர்சனலி ஃபீல் தட் கென் இஸ் செல்ஃப் மேட். தனுஷை நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், அவருடைய இது நிறைய இருக்குது கென் கிட்ட. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஹீ செல்ஃப் மேட். நம்ம ஒன்றும் பண்ணலை, ஐ மீன் நான் தனிப்பட்ட முறையில் பண்ணல. பட் தனுஷ் ஹீ டுக் him under his wing. அசுரன் நடிக்கும் போதிலிருந்தே சார் நான் இஃப் ஐ ஹாவ் டு ஃபீல் ஹிம் அஸ் மை சன், அவன் என் கூடவே இருக்கணும் சார்னு அந்த படத்துலேருந்தே தனுஷ் அவனை கூடவே வச்சுருப்பார். ஸோ தட் ஹஸ் கிவன் him a lot of confidence I feel. அண்ட் கருணாஸுக்கும் கிரேஸ்க்கும் இது ஒரு பெரிய மொமெண்ட், ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட். இந்த 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 படம் இதுவரைக்கும் வர்றதே ஒரு யங்ஸ்டர் என்னால் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஹோல் யூனிட்டை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஃபில்மை புல் ஆஃப் பண்ணி அண்டு படத்தை பார்த்தவங்க படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. வாட் எவர் ஃபுட்டேஜ் வி சி, தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஒரு வைப் இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்டு நான் அன்னைக்கு கென் கிட்ட இப்போ ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஐம் வெயிட்டிங், இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க 2 பேரும் நடிக்கிறது அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஐ திங்க் யூ போத் ஷுட் பிளான் அ ஃபில்ம் டுகெதர். நடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் நடித்த எல்லாருக்கும், ஒர்க் பண்ண எல்லாருக்கும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.